மலர்கள் கடிதத்தோடு உங்களை பேட்டி காண மாட்டேன். எனவே வேறொரு கட்சியில் சேர்ந்துவிட்டு உங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பேன். அந்த எண்ணம் எனக்கு இல்லை. என்னுடைய அரசியலை பொறுத்தவரையில் நான் தெளிவாக ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகை மூலமாக சொல்லுகிறேன். அதாவது என்னுடைய எதிர்காலத்தை காலம் தீர்மானிக்கும். அதாவது காலம் தீர்மானிக்கும். அதாவது future alone will decide my future. Future alone will decide my future. அதுதான் என்னுடைய கருத்து. வேறு கட்சியிலே சேர்கிற அந்த எண்ணம் எனக்கு இதுவரை ஏற்படவில்லை. எனவே அந்த பேச்சுக்கே இடமில்லை. சார், முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்தே அதிமுகவை ஒரு பொருட்டாவே கருதல. இந்த நிலையில லீமா ரோஸ், மார்டின் குடும்பத்தை சேர்ந்த லீமா ரோஸ் அதிமுகவோட இணைச்சு இப்ப கட்சி பிளவுபட்டிருக்கு. இது ஏற்கனவே, அதாவது ஆரம்பத்திலிருந்தே இந்த அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற நிலையில் தாவேகா நினைச்சிருக்காங்க. இல்ல, அதாவது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று சொன்னால், அந்த அளவுக்கு நம்முடைய இயக்கத்தை நாம் ஒரு அசைக்க முடியாத வலுவான இயக்கமாக நாம் காட்டிக்கொள்ள தவறிவிட்டோமா என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்மை புறக்கணித்தவர்களை அல்லது நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறையாக சொல்லக்கூடாது. நாம் அவர்கள் களத்திலே நம்மை அவர்கள் எதிர்கொள்ளுகிற அளவுக்கு நம்மை நாமே வளர்த்துக் கொள்வதுதான் நல்லதே தவிர, மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் குறைபட்டுக் கொள்வதில் அர்த்தமில்லை. அதாவது இது இந்த இயக்கம் ஒரு வளர்கிற இயக்கம், வளர்ந்து வருகிற இயக்கம். எனவே வரவு முக்கியம். எனவே யார் வேண்டுமானாலும் கட்சியிலே இணைக்கலாம், சேர்க்கப்படலாம். அது பொதுச் செயலருடைய முடிவு, கழகத்தினுடைய தலைமையினுடைய முடிவு. ஆனால் அப்படி சேருபவர்கள் இந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமே தவிர, கழகத்திற்கு விரோதமாக யாரும் நடக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எனவே கட்சியிலே புதிதாக சேர்த்துக் கொள்வதிலே தவறில்லை. அப்படி சேர்த்துக் கொள்ளப்படுபவர்கள் இந்த இயக்கத்திற்கு உழைக்க வேண்டும், இந்த இயக்கத்தை வளர்க்க கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். காரணம் ஒரு சிலர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததான் காரணம். இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன ரொம்ப நிர்வாகி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். எந்த முடிவெடுத்தாலும் ஆதரவோ எதிர்ப்போ மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி ஒருமித்த முடிவோடு எந்த முடிவு வேண்டாலும் எடுக்கலாம். அரசியலில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம், அதில் தவறில்லை. ஆதரவு எதிர்ப்பு என்கிற அந்த பேச்சுக்கு இடமில்லை. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு கட்சிக்கு வரும். இப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியிலே இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். எனவே அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்ததைப் போல கட்சிகள் முடிவெடுக்கும். அதற்கான அந்த ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என்னுடைய எண்ணம், எங்களுடைய இயக்கத்தை, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எந்த முடிவானாலும் உட்கார்ந்து கலந்து பேசி ஒத்த முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆலோசனை. எடுக்காம தலைமை சொல்றதை கேட்காம அவங்க தனியா போய் பிரிஞ்சு போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. கொரோனாவோட கட்டளை மீறி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்பே அல்லது பொதுச் செயலரை அணுகி பொதுச் செயலரோடு கலந்து பேசி இந்த ஒருமித்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்காததுதான் இந்த ஒரு குறையாக என்னுடைய கண்டுக்கப்படுகிறது. அப்படி எடுத்திருக்க வேண்டும். கட்சிக்கு ஒரு பொதுச் செயலர் இருக்கிறார். அவர்தான் கட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி நம்ம ஆளுங்கட்சி ஆளுகிற அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்ட பிறகு ஆளப்போகிற கட்சிக்கு அல்லது ஆளுகிற கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமா, ஆதரவு கொடுத்தால் சரியாக இருக்குமா, அல்லது எந்த வகையிலே நாம் எப்படி எந்த நிபந்தனையோடு ஆதரவு கொடுப்பது, இல்லை
ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமா என்பதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கிறேன். சார், இப்ப நீங்க குற்றச்சாட்டு இருக்கு. வேலுமணி வந்து பாஜகவோட பின்புலமா செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளவுக்கு காரணம் பாஜகவோட பின்னால இருந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. பிஜேபி இதனுடைய பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுபோல பிஜேபிக்கு ஏதோ நெருக்கமானவர் எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி என்பதையும் நான் மறுக்கிறேன். அப்பொழுது நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம் அல்லது கட்சியிலே கூட்டணி அமைக்கிற போது தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது, கட்சியும் கலந்து பேசுவது அது ஒன்றும் தவறில்லை. எனவே அந்த ஒரு சார்போடு இருக்கிறார் அல்லது பாஜக கட்சி இதிலே சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த வேலையும் இல்லை. ஒரு மத்திய அரசியலே இருக்கிற ஒரு பிரதான கட்சி, ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்திலே அது போன்ற ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். அப்படி குற்றச்சாட்டாக சொல்லுவதை நான் ஏற்க மாட்டேன். அது உண்மையும் அல்ல. முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரம் இல்லாதனாலதான் இப்ப அங்க போயிட்டாங்க. அவங்க அதிகார பதவி கடந்த 5 ஆண்டு இல்ல மீண்டும் ஒரு 5 ஆண்டு இருக்க முடியாது, அதிகாரத்திற்காகவும் மற்றபடி சம்பாதிக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க தாவேக்கா தன்னோட ஆதரவே கேட்காம இவங்க போய் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அதிகாரம் தான் அவங்களுக்கு இல்ல நான் அதை நான் நிச்சயமாக நினைக்க மாட்டேன். அப்படி அதாவது அந்த தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஒரு சாரார் இருப்பவர்கள் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு அல்லது அமைச்சர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நான் ஏற்க மாட்டேன். அது உண்மையும் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அல்ல என்பதும் என்னுடைய கருத்து. சார், இப்ப நீங்க கட்சியிலிருந்து விலகிட்டீங்க. இப்ப நீங்க தைரியமா சொல்லலாம் சார். குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப தொடர்ச்சியாக இந்த கட்சி வந்து தோல்வியை தழுவி வருது. இப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சியினுடைய தோல்விக்கு பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டுவதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், பொதுச் செயலாளர் அதாவது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவர் 4.5 ஆண்டு காலம் ஆண்ட ஆட்சியில் மிகச் சிறப்பாக ஆட்சியை நடத்தினார். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுவும் கொரோனா தாக்கம் இருந்த அந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை சீராக இல்லாத அந்த நேரத்தில் நல்ல பல திட்டங்களை மத்திய அரசினுடைய துணையோடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து செலுத்தினார். அதிலே யாரும் குறை சொல்ல முடியாது. ஒரு தூய்மையான ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு திறமையான ஆட்சியை பொதுச் செயலாளர் தந்தார் என்பதிலே மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேற என்ன சொன்னீங்க? இல்ல பொதுச் செயலாளரா அவர் சிறப்பா செயல்படுறாரா? கண்டிப்பாக. அதாவது இந்த தேர்தலுக்கு கூட அவர் உழைத்த உழைப்பு இருக்கிறதே, அதை யாராலும் செய்திருக்க முடியாது. கடுமையாக உழைத்தார். ஆனால் அந்த எங்களுடைய வெற்றிக்கு, அந்த வெற்றி கோட்டை எட்டாததற்கு காரணம் ஏற்கனவே எங்களுடைய கட்சியிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டு, பிளவுகள் ஏற்பட்டு, பிரிந்து நின்று ஒவ்வொருவரும் போட்டி வேட்பாளரை நிறுத்தி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேரவிடாமல் பிரித்தாளும் சூழ்ச்சியிலே ஈடுபட்டு எங்களுடைய இயக்கத்திலே பிளவுபட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் அவருடைய முயற்சி பலனளிக்கவில்லையே தவிர அவரை குற்றம் சாட்டுவதை என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையாக உழைத்தார். சிறப்பாக கட்சியையும் நடத்தி வருகிறார், நடத்தினார். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எனவே அவர் மற்றவர்களோடு இணைந்து அதாவது அவருக்கு நல்ல ஆதரவை கொடுத்து இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு மற்றவர்களும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த முயற்சியிலே பொதுச் செயலாளரும் ஈடுபட வேண்டும் என்பதுதான். பொதுக்குழு பங்கு இருக்கு எங்களுக்கு, உடனடியா பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பொதுக்குழு கூட்டினா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொதுச் செயலாளர் சம்பந்தமான விஷயங்கள் முன்னெடுப்பாங்க. அதை பத்தி உங்க அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட்சியில் குழப்பம் கூடாது. அதாவது இதிலே எந்த அதாவது பொதுக்குழுவை கூட்டி ஒரு பிரச்சனையை உருவாக்குவதாக அந்த பொதுக்குழு கூட்டுவதற்கு நோக்கம் இருக்கக்கூடாது. அந்த பொதுக்குழு கூடுவதற்கு சட்டத்திட்டப்படி 1/5 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். அது தேவைப்படுகிற போது ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டப்படும்.
6 மாதத்திற்கு ஒரு முறை செயற்குழு பட வேண்டும். எனவே பொதுக்குழு கூட்டச் சொல்லுவதிலும் தவறில்லை, கூட்டுவதிலும் தவறில்லை. ஆனால் கட்சியினுடைய நலனுக்காக அது கூட்டப்பட வேண்டும். அப்படி கூட்டுவதற்கு முன்னாலே இந்த மேல்மட்ட தலைவர்கள் உட்கார்ந்து பேசி சுமூகமாக ஒருமித்த கருத்தோடு பொதுக்குழுவை கூட்டி தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொதுச் செயலாளரா இபிஎஸ் சரியா செயல்பட்டாருன்னு சொல்றீங்க, அவங்களும் கேட்கறது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப 2 பக்கமுமே நீங்க தவறு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க இந்த கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கோ இல்ல கட்சியை மறுபடியும் இணைக்கிறதுக்கோ ஒரு பாலமா இல்லாம கட்சியை விட்டு விலகிறது எந்த விதத்துல நியாயம்? இது நீங்க யார் எப்படியோ போங்கன்னு சொல்ற எதேச்சி மனப்பான்மை தானே இருக்க மாதிரி. அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறவர்கள் கூட, அந்த தலைவர்கள் கூட இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் என்பதை அவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். எனவே உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டுமே தவிர இதுபோல் கருத்துக்களை வெளியிலே சொல்லிக்கொண்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தால் கட்சி மேலும் மேலும் பலகீனமாகத்தான் அடையும் என்பது என்னுடைய கருத்தாகத்தான் நான் முன்வைக்கிறேன். அதாவது பொதுக்குழுவை பொறுத்தவரையிலே கூட்ட வேண்டிய நேரத்திலே கூட்டலாம். ஆனால் பிரச்சனையை பெரிதாக்குவதற்காக, பிரச்சனையை கிளப்புவதற்காக அந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டுவதாக இருக்கக்கூடாது. அதாவது பொதுக்குழுவை கூட்டுவதனுடைய நோக்கம் இந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு என்ன காரணம், இன்னும் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு என்னென்ன சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும், எப்படி இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த ஆக்கபூர்வமான ஆலோசனைகள் தான் பொதுக்குழுவில் விவாதிக்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளை பேசுவதற்கு, பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவதற்காக இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கும் சொல்லுகிறேன், கட்சியிலிருந்து நான் விலகிய பிறகும் சொல்லுகிறேன், அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர், நீக்கப்பட்ட தலைவர்கள் அல்லது நீடிக்கிற தலைவர்கள் அத்துணை பேர் மீதும் எனக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் உண்டு. அவர்களும் என்னுடைய சீனியாரிட்டிக்காக அவர்களும் என்னை மதிக்கிறார்கள். எனவே எனக்கு எல்லா தலைவர்களையும் மதிக்கிற அந்த அவர்களோடு பழகுகிற அந்த குணத்தை பெற்று வந்த காரணத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் நன்கு அறிந்தவன் என்ற முறையில்தான் யார் மீதும் நான் குறையோ குற்றமோ சொல்லுவதற்கு தயாராக இல்லை. அப்படி குறையோ குற்றத்தையோ நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அதாவது இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அவரவர்கள் சக்தி படைத்தவர்கள், அவரவர்கள் திறமை படைத்தவர்கள், அந்த திறமையை ஒன்றுபடுத்தி ஒருமுகமாக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் எனக்கு இருதரப்பு என்று கூட சொல்ல மாட்டேன். அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வயது அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிற ஆலோசனை அறிவுரையாக கூட இதை எடுத்துக்கொள்ளும். நீங்க சபாநாயகரா இருந்திருக்கீங்க. இப்ப இன்னொரு சட்டமன்றத்துல அந்த சட்டமன்ற குழு தலைவர் யாரு, அதிமுக தலைவர் கொறடா யாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவெடுக்காம இருக்காங்க. இன்னொன்னு அவங்களும் கொடுத்திருக்காங்களா, எங்களை தான் நியமிக்கணும், யாருக்கு சபாநாயகர் கொடுக்கணும், சட்ட விதிகள் என்ன சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே நீங்க தற்காலிக சபாநாயகர்களா இருந்திருக்கீங்க, யாருக்கு சாதகமாக இருக்குது? நான் தற்காலிக சபாநாயகராக இருந்ததை விட சட்டம் படித்தவன், சட்டத்தை தெரிந்தவன், அதே போல இது போன்ற விவகாரங்களிலே உச்சநீதிமன்றம் என்ன கருத்தை சொல்லி இருக்கிறது என்பதையும் நான் தெரிந்தவன், ஒவ்வொரு வழக்கினுடைய தீர்ப்பையும் நான் அறிந்தவன். எனவே இதிலே அதாவது எந்த பிரிவுக்கு எந்த தரப்புக்கு கொறடாவை நியமிப்பது என்கிற அந்த ப்ரொராகேட்டிவ் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் சபாநாயகருக்கு தான் இருக்கிறது. அவர் 2 தரப்பு கோரிக்கைகளையும் பரிசீலித்து அவர் முடிவெடுப்பார். நேற்றைக்கு கூட பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், 2 தரப்பு கோரிக்கைகளும் வந்திருக்கிறது, அதை நான் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்கு கால கெடு ஒன்றும் இல்லை, எனவே நல்ல தீர்ப்பை நான் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சபாநாயகர் எடுக்கிற முடிவு இந்த ஏதாவது ஒரு தரப்புக்கு பாதகமாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்காத வகையிலோ இருந்தால் நீதிமன்றம் செல்லலாம். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பாக இருக்கும். அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். அதிமுக தலைமைக்கு கட்டுப்படாம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த அந்த எம்எல்ஏக்கள் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, திமுகவோட கூட்டணி பேசினாங்க அப்படின்ட்டு. அப்படி ஏதாச்சும் நடந்ததா? இல்ல, நானும் உங்களை போன்ற உங்களுடைய ஊடகங்களில், பத்திரிகைகளில் சொல்லப்பட்ட அந்த செய்திகள் தான்
எனக்கு வந்தது. நானும் அதைத்தான் பார்த்தேன். உண்மை நிலைமை எனக்கு தெரியாது. இப்பொழுது கூட விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இதை பேசியிருக்கலாம். அதாவது ஒரு தேர்தலுக்கு பிறகு அதாவது அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிற கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைய நிலையிலே தாவேகாவுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்ற நிலையிலே அடுத்த கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுதோடு உங்களுக்கு தெரியும், 2006 என்று கருதுகிறேன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி சர்க்காரை 5 ஆண்டுகள் நடத்தினார். 98 எம்எல்ஏக்கள் தான். அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து அந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் அதாவது பாமகவும் ஆதரவு கொடுத்தார்கள். 5 ஆண்டு காலம் நிம்மதியாக அந்த ஆட்சியை நடத்தினார். எனவே அதை போல இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் அதாவது ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை இல்லை என்கிற ஒரு நிலையில் மற்ற கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து மாற்றாக ஆட்சி அமைக்கலாமா என்று கலந்து பேசியிருப்பதிலே அல்லது ஒரு முடிவை எடுத்தால், அப்படி தலைவர்கள் சேர்ந்து எடுத்திருந்தாலும் அது தவறில்லை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், டெல்லியில் கூட குஜரால் ஆட்சி நடத்தினார், தேவகவுடா ஆட்சி நடத்தினார், பிபி சிங் ஆட்சி நடத்தினார். அவருக்கெல்லாம் எம்பிக்களே கிடையாது. ஒரு 30-35 எம்பிக்கள் கூட அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. இருந்தாலும் அவர்களை ஆள விட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே, அதாவது அரசியல் கட்சி என்று சொன்னால் என்ன, அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கட்சியும் நினைக்கும். எனவே இன்றைக்கு கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்ற நிலையிலே யார் யார் சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஒரு தனி பெரும்பான்மை, அதாவது ஒரு அதிகப்படியாக இடங்களை பெற்ற கட்சிக்கு எதிராக மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம் என்று கலந்தது. திமுகவாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அப்படி கூடி பேசி, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி எதுவும் இல்லாத நிலையிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்யலாமா என்று கலந்து பேசியிருந்தால் கூட அது தவறில்லை. அதிமுகங்கிற ஒரு இயக்கமே திமுகவுக்கு எதிராக துவங்கப்பட்டதுதான். ஒரு காலத்திலும் அந்த கட்சியோட ஒரு ஆதரவு கூட கேட்க கூடாது அப்படிங்கறத இவங்க குற்றம் சாட்டி வெளியே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்ததா சொல்றாங்க. இல்ல, அதாவது அரசியலிலே நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதாவது ஒரு நாட்டினுடைய நலன் கருதி, மாநிலத்தினுடைய நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி, அதாவது ஒரு சேரக்கூடாதவர்கள் கூட சேருவதிலே எந்த தவறும் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சமயம் ஒரு கருத்தை சொன்னார். அதாவது ஒரு வீடு பற்றி எரிகிறது, பக்கத்து வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரனுக்கு எதிரி. அப்படி எதிரியாக இருந்தால் கூட தன்னுடைய எதிரியுடைய வீடு பற்றி எரிகிறது என்று சொல்லி கைகட்டி நிற்க மாட்டான். அப்படி எதிரி கூட வாளியிலே தண்ணீரை எடுத்து அந்த தீயை அணைக்கத்தான் பார்ப்பான். எனவே அரசியலிலே இது ஒன்றும் பெரிய கருத்தல்ல. இதில் என்ன, அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களுக்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மாநில வளர்ச்சிக்காக பாடுபடுவதாகத்தான் கொள்கையை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒன்றும் இரண்டு சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று சேர்ந்து ஒரு கட்சி அது எதிரும் புதிருமாக இருந்தால் கூட அப்படி கூட்டணி ஆட்சி அமைப்பதிலே தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. இப்பொழுது கூட நான் ஏற்கனவே சொன்னதை போல திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அதிமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக விளக்கம் அளித்திருக்கிறார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தனது கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக நம்முடைய பதிவு செய்ய இணைகிறார் பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள். வணக்கம் திரு டிவி சோமு. ஒரு மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவில் இருந்து விலகுவதாக சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள்லாம் சிறப்பாக தான் இருக்கு, ஆனால் அவருடைய ஈகோவை விட்டுட்டு உட்கார்ந்து பேசணும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த விலகல் முடிவு முழுக்க அதிருப்தியின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா அது அதிருப்தி தான். அது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேல தொடர்ந்து அந்த ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது எல்லாரையும் ஒருத்தரா விளக்கணுங்கிறாரு. அதாவது ஆட்சி பறி போனாலும் பரவாயில்ல, ஆட்கள் சேராட்டியும் பரவாயில்ல, விளக்கிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொறுப்புல தான் இருக்கணும் அப்படிங்கறத மட்டுமே குறிக்கோளா இருக்கிறாருங்கிற விமர்சனம் பல பேரும் வைக்கிறாங்க. இப்ப இதுல அதிமுக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் விலகினவர்கள் மட்டும் இல்ல, இப்ப தொண்டர்கள் மட்டத்திலேயே அந்த அளவுக்கு வந்துருச்சு. இவர் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்றாரு, இது கட்சிக்கு கேடுன்னு.
அதோடைய அதே நேரத்தில் இங்கேருந்து பிரிஞ்சு போய் இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க இருக்காங்கன்னா அவங்க மேலேயும் பெரிய அபிப்பிராயம் இல்லை. இப்போ அவங்க வந்து பதவிக்கு கிடைக்குங்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்கங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு அதிமுக தொண்டர்கள்ட்டையே, நிர்வாகிகள்கிட்டயே. அந்த ஒரு ரெண்டு தரப்புமே சரியாக இல்லை அப்படிங்கிறதுல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற சூழல்ல இவர் அமைச்சர் செம்மலை விலகி இருக்கிறாரு. இதே மாதிரியான மனநிலையை தான் பெரும்பாலான நிர்வாகிகளும், நான் பல பேர்கிட்ட பேசினேன், அடுத்த கட்ட நிர்வாகிகள்கிட்ட, மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்கள்ட்ட இது சம்பந்தமா அவங்க சில பேர் என்கிட்ட பேசினது இதெல்லாம் பார்த்தா ஒருத்தர் கூட எனக்கு வந்து இந்த சார்பு பிடிச்சிருக்கு இவங்க பக்கம் அல்ல அவங்க பக்கம் இல்லை, 2 பேர் பண்றது தப்பு, கட்சி இப்படி ஆகுது இருக்கு. அதோடைய ஒரு தொண்டர்களுடைய ஒரு வெளிப்பாடு அவர் அவரும் ஒரு தொண்டரா நினைச்சுதான் அதை எடுத்திருக்கிறாரு. ஒரு பதவி சுகத்துக்காக இருக்கக்கூடிய ஆள்னா 2ல ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்ப இவர் வந்து வேணவே வேணாம், கட்சியே வேணான்ட்டு இது அதிமுகவுடைய ஒரு அழிவு மிக பெரிய அளவுல சரிவு இருக்குங்கிறது தான் இது காட்டுது. திரு சோமு அவர்களே, இப்போ அதிமுகவில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம் கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி நிர்வாகிகளை கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறாரு. இன்னொரு பக்கம் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிருப்தி காரணமாக அவங்களாவே விலகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாமே ஒரு பக்கம் விலகிறதும் ஒரு பக்கம் நீக்கப்படுறதுமா இருக்கும்போது அதிமுகவுடைய எதிர்கால நிலை என்ன? வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்லுதா? ஆமா, ரொம்ப வேகமா வீழ்ச்சி பாதையில போகுது. இப்ப 2026 இந்த நிலைமைன்னா இப்பயே கூட வந்து பார்த்தா 1 கோடிக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனா அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அப்படிங்கிற கட்சி இருக்குமா, அது போட்டியிடுமா? அப்படியே போட்டியிட்டாலும் எத்தனை 1000 வாக்குகள் தமிழ்நாடு முழுக்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. லட்சம் கூட இல்லை, எத்தனை 1000ங்கிற அளவுக்கு அது போயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது இப்பயாவது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சமாவது ஒரு கட்சி ரீதியான பொது நோக்கத்தோட, எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் பொதுவான பொது நோக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அவங்க அரசியல் அதிகாரம் இதிலே வந்தவங்க தான், இதுல கட்சி மாறுபாடெல்லாம் கிடையாது. ஆக பெரும்பாலான கட்சிகளிலும் ஆக பெரும்பாலான கட்சி அரசியல்வாதிகள் இப்படிதான் இருப்பாங்க. இவர் கொஞ்சமாவது விட்டு கொடுத்து இப்ப இந்த பிரிந்து போனவங்கள்ட்டயே கூப்பிட்டு பேசலாம். இப்ப அவரே எஸ்பி வேலுமணி சொல்றாருல, போங்க போங்கன்னு ஏன் சொல்றீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லுங்கன்ட்டு. எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு சுயநலம் இருக்கு. அதை தாண்டி தான் வந்து அரசியல் நடந்துட்டு இருக்கு. அப்போ உண்மையாகவே இந்த கட்சி மீது இந்த கட்சி இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தார் என்றால் இந்த பிரிந்து போனவர்களையும் கூப்பிட்டு பேசி, இல்லையா சரி நான் தலைமை பொறுப்புல இருந்து ஒதுங்கிக்கிறேன், வேற யாரை கொண்டு வரலாம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அப்படி கேட்கும்போது அவர் மீதான ஒரு நம்பிக்கையோ இல்லை ஒரு புரிதலோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இது யதார்த்தமா பார்த்தா அரசியல் கட்சி அப்படின்னு நம்ம ஜனநாயக நாடுன்னு சொன்னாலும் இது இன்னும் இந்த மன்னராட்சி முறை தான். எல்லாத்துக்கும் ஒரு தலைமை முகம் தேவைப்படுது, இடதுசாரி கட்சிகளை தவிர. அப்படி தேவைப்படும். இந்த பீச்சில் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ராஜா உடை போட்டு முகம் இல்லாம ஒரு பொம்மை இருக்கும், நம்ம முகத்தை போய் பொருத்திக்கலாம். அப்படியான ஒரு பிம்பம் தேவைப்படுது கட்சிக்கு. சரி, அந்த பிம்பமா இவர் இல்லை அப்படின்னு சொல்லி தான் எதிர்த்தரப்பு சொல்றாங்க. சரி வாங்க பேசுவோம், பொதுக்குழுவை வந்து கூட்டணும், யாருக்கு விட்டுன்னு பார்ப்போம்னு சொல்லி சொல்லலாம். அவரு அதே நேரத்துல அந்த பிம்பம்ங்கிறது எடப்பாடி அளவுக்கு கூட மற்றவங்க யாரும் இல்லைங்கிறதும் நிதர்சனம். இதுல வந்து 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த தோல்வி ஏற்பட்டாலும் கூட ஒரு 75 சீட்டு கிடைச்சது. இப்ப இந்த முறையும் பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடிக்கு மேல வாக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இவர் தான் அதிமுக முகமா போனாரு. ஸோ இவர் அளவுக்கு வேற யாரும் அவங்க முகம் இருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்கு. இந்த ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு சூழல். 2 தரப்புல எந்த தரப்பு மேலேயுமே நியாயம்னு சொல்ல முடியல. அதனால இது உட்கார்ந்து பேசி பொதுக்குழுங்கிறதுக்கு முன்னாடியே கூட உட்கார்ந்து இவங்க பேசலாம். பேசி இது மாதிரி என்ன செய்யலாம், என்ன ஏது அப்படிங்கிறது செய்யலாம். அப்படி வந்து ஈகோவை விட்டு இறங்கி எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியை விட்டு விலகணும்னு கூட இல்லை, ஈகோவை விட்டு இறங்கி இந்த கட்சியை வந்து ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவர் வந்தால்னா ஓரளவு இந்த அதிமுக தப்பி பிழைக்கும். இல்லை அப்படின்னா 2031 சட்டமன்ற தேர்தல் எதுக்கு, 2029 கூட நாடாளுமன்ற தேர்தலையே சில 1000 இல்ல பல 1000 ஓட்டுகள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வாங்கும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு டிவி சோமு. அதிமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை வருத்தத்துடன் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் சேலத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த வகையில் எதிர்காலத்தை காலம்தான் முடிவு செய்யும், தீர்மானிக்கும் என்றும் வேறு கட்சியில் சேரும் எண்ணம் தற்பொழுது வரை எழவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.
மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக உழைத்தார் என்றும் திறம்பட செயலாற்றினார் என்றும், ஆனால் அவர் ஈகோவை விட வேண்டும் என்றும் தெரிவித்த அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்த்தோம். The Chennai Silks in Mega Summer Sale.